வீட்டுக்காருக்கு வந்து 2 அக்கா நாங்க வீடியோல சொல்லிருப்போம் இல்லையா, பெரிய அக்கா சின்ன அக்கா. நேத்து வீடியோல வந்து வேலுவை பத்தி சொல்லியிருப்போம், வேலுடைய அக்கா சொல்லியிருப்போம். சின்ன அக்கா வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். புடுங்க புடுங்க புடுங்க. இப்படி நிறைய நாங்க இவ்ளோ தூரம் இருக்கு. ஏன் நான் புடிங்கிட்டேனா? புடுங்க பாப்போம். விழுந்துறாத. அதான் 100 காய் காய்க்கும் ஒரு செடியில. பிஞ்சு பிஞ்சா இருக்கு இன்னும் கொஞ்சம். ஆமா. இங்க பாருங்க. மயில் மாணிக்கம் சூப்பரா இருக்கு. நீங்க மயில் மாணிக்கம் செடி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ல பண்ணுங்க. நீ கேள்விப்பட்டிருக்கியா? பட் இல்ல, இப்பதான் நான் பாக்குறேன். இது வந்து விரியல. இவங்க வந்து ஃபுல்லா வந்து விவசாய ஒர்க் தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க காடுலாம் சுத்தி பார்க்க போற காடு மீன் கொல்லி வயல் தான் காடு. இத வச்சு தான் களி கிண்டுவீங்களா? எப்படி கிண்டணும்? கிண்டுபட்டு அப்படியா? தானே? ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து வனஜா வேலு பற்றி டீட்டெயில் சொல்லும்போது வேலுக்கு வந்து சின்ன அக்கா வந்து பக்கத்துலேயே தான் இருக்காங்கன்னு சொன்னல. சின்ன அக்காவுடைய ஹஸ்பண்ட் தான் இவங்க, பக்கத்துலேயே இருக்காங்க. இவங்க வந்து ஃபுல்லாக வந்து விவசாய ஒர்க் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க காடுலாம் சுற்றி பார்க்க போகிற காடு மீன் கொல்லி வயல் தான் காடு. இவங்க வந்து சின்ன அக்காவுடைய ஹஸ்பண்ட். நல்லா ஜாலியாக பேசினாங்க. நாங்கள் வரும்போது எங்களுக்கு வேர்க்கடலாம் கொடுத்தாங்க, அப்புறம் பெரும்பருப்புலாம் கொடுத்தாங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டை தான் நாங்கள் சுற்றி பார்க்க வந்தோம். என்ன பண்ணுறீங்க? பெரிய பொண்ணு பிங்க் கலர், சின்ன பொண்ணு ப்ளூ கலர். மயில் மாணிக்கம் சூப்பரா இருக்கு. நீங்க மயில் மாணிக்கம் செடி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ல பண்ணுங்க. நீ கேள்விப்பட்டிருக்கியா? பட் இல்ல, இப்பதான் நான் பார்க்கறேன். இது வந்து விரியல. இது வந்து காலையில பார்த்தா விரியுமா. சூப்பரா இருக்கு இது பார்க்கிறதுக்கு. அழகா மதில் மேல போட்டு வச்சிருக்காங்க. வண்டி போறாங்களா காலி பெட்டிக்கு வாங்க அப்படி மாமா சொல்லிட்டாரா. அப்படியே மயில் மாணிக்கம் சூப்பரா இருக்கு இந்த மயில் மாணிக்கம். நான் வர என்ன நினைச்சேன், இது பதவு போட்டா துளுக்குன்னு நினைச்சேன். அவங்க வேர் வச்சாதான் துளுக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டு எதிரிலே காடு, காடுக்கார அப்படி இல்ல கொல்லி. இது நம்ம தான் பட்டு வயல்வெளி கொல்லின்னு சொல்லுவோம். இவங்க வந்து காடு, காடுக்கார. மல்லாட்டை இப்ப சாப்பிட்ட நல்லா இருந்துச்சு. ஆமா, வேர்க்கடலை மல்லாட்டை நாங்க சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? கொல்லக்கொட்டையா? கள்ளக்கொட்டை. இது ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு இடம் இல்ல. எங்க இருக்கு கோழி குஞ்சு? எங்க இருக்கு? எங்க எங்க வச்சான்? வாடாமல்லி பூ தெரியுமா? எங்க இருக்கு? இதெல்லாம் பாத்திருக்கேன். இது அங்க என்ன சொல்லுவாங்க? கோழி குண்டு சங்குப்பூ தான். சங்குப்பூ இதெல்லாம் இருக்கு. அதுதான் பாப்பேன். அது என்ன மயில் மாணிக்கமா? அது பார்த்ததே இல்லை. அவங்க வந்து வேலுடைய சின்ன அக்கா. இவங்க சின்ன அக்கா. பெரிய அக்கா வந்து 2 hours டிராவல் பண்ணி தூரம் மேட்டூர் தாண்டி போகணுமா. மேட்டூர்ல இருந்து தனாக்கா வீட்டுக்கு மட்டும் நாங்க வந்திருக்கோம். என்ன பக்கமாவே இருக்குல்ல, அதனால அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்காருக்கு வந்து 2 அக்கா நாங்க வீடியோல சொல்லிருப்போம் இல்லையா, பெரிய அக்கா சின்ன அக்கா. நேத்து வீடியோல வந்து வேலுவை பத்தி சொல்லியிருப்போம், வேலுடைய அக்கா சொல்லியிருப்போம். அக்கா வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். இப்போ நான் இப்படி உட்காரணுமா? இப்படி உட்காரணுமா? நல்லா இருக்கட்டும், அப்படியே கூட உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து களி பண்ணியிருக்காங்க. இது என்ன? இது கவ கொடுத்து வச்சிருக்காங்க. இது களிக்காவ ஏன் வேலை? எதுக்கு? அவர்கிட்ட கேளுங்க. எதுக்குங்க? அதுதான் அதை வச்சுக்கிட்டேன்னா தான் அந்த பாத்திரம் நிற்கும். அப்படியா? ஸ்ட்ராங்கா. இப்போ நான் இப்படி பண்ணலாமா? பயமா இருக்கு. களி இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கும். இது நைட் சாப்பிட்டுட்டீங்க, வேற எதுவும் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டீங்களா? இதே தான் நான் களி மட்டும் தான் சாப்பிடுவாங்களா? நைட்டு சாப்பாடு கூட களி 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 இப்படி தானே பண்ணணும். ஆனால் இப்படி தானே நாளைக்கு சாப்பாடு செய்வாங்க, நைட்ல கண்டா களி தான் சாப்பிடுவாங்க. நைட்ல வந்து களி தான். எப்படி களிக்கின்ற பத்தியா? கூழ் இல்லை, அது களி. ஜெயில தான் களி. ஜெயில் களி வேற, இந்த களி வேற. நாங்க வீட்டிலே களி கிண்டுவோம். எடுக்க கூடாது. அது நல்லா கிண்டணும், இல்லைன்னா கட்டி கட்டியே ஆகிடும். அப்படியா? இல்லை கிண்டிட்டாங்க, அது முடிஞ்சது அவ்வளோதான். கிண்டுபட்டு சூப்பர் சூப்பர். நீ இங்க நல்லா வாசனையா இருக்கு. வெள்ளம் வாசனை வருது, இனிப்பா இருக்குமா? செம்மையா இருக்கு. நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க இந்த மாதிரிலாம். என்ன பண்றீங்க என் களியா? வெள்ளம் வாசனை வருது, இனிப்பா இருக்கு. கேழ்வரகு தான்.
சல்லுன்னு தானே இருக்கும் ஆனா டேஸ்ட் சல்லு டேஸ்டா இருக்குண்ணா. களி இப்படி கிண்டுறாங்க பின்ன எப்படி கிண்டுவாங்க? இப்படித்தான் இருக்கும் களி. உருண்டை பிடிப்பாங்க. இது கேழ்வரகு நாங்க வந்து அந்த பக்கம்லாம் வந்து களிலாம் கிண்டந்தே இல்ல. ஸோ அதனால நாங்க சாப்பிட்டு பழக்கம் இல்லை. செயல்ல போடுவாங்களே களி, அந்த களி மாதிரி. களினா கூழ் குடிப்போம்ல, அதுல அடிவண்டல் கட்டியா இருக்கும்ல, அது களி. நம்ம ஒரு டைம் களி செஞ்சு களி செய்யல, கூழுல அடியில வந்துதான் களி பேர் வச்சோம். களிலாம் செய்யல. நல்லா வாசனையா இருக்குல்ல. உண்மையே சொல்லணும்னா நான் வந்து சும்மாலாம் சொல்லல, கூழ் நான் நல்லாவே குடிப்பேன். பட் களி நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு டைம் வந்து சகலை தான் வந்து சேலத்தில் களி வாங்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கல, நல்லாவே இல்லை. நல்லாவே இல்லைன்னா அப்படின்னு சொல்லக்கூடாது, எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி பல்லு அப்படியே விட்டுருங்க. அவங்க ரெடி பண்ண எடுத்து வைக்க போக மழை வருது. முடியலாம். எப்படி மூட முடியும்? இப்படி வச்சிருந்தா விட்டுருங்க. அவ்வளோதானே. ஆயாண்டே ஆயாண்டே அது எப்படி தெரியுதுதான்ப்பா. வேலு வீட்டிலேருந்து தெரிஞ்சுதா தெரியலேன்னு தெரியல. ஏன்னா நம்ம நேற்று டைம் மேலே ஏறல. ஏ பாரு தெரியுதானே? ப்ளீஸ் கம்முடுங்க. சரி இன்னொரு உருண்டை போடுவீங்களா? கழுவிடணுமா? அடி அடி குட்டி அடிப்பியா? அடி ஏய் கூட உனச்சா களிய காமிப்பா. களிய காமிப்பா. கோமிங்களா நான் அடிக்கிறேன். அடிக்கிறீங்களா? அடிக்கிறேன். அதுல இதான் இருக்குது பிளாக். அதான் அது அடியில தீஞ்சு போச்சு. அக்கா கீழே கொட்டி போற வாங்கிக்கோ காக்கா. வரல. என்னக்கா வரவே மாட்டேங்குது. யாஷி தம்பி கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டு வரவே மாட்டேங்குது. அதை கொடுத்துருங்க. இன்னொரு ட்ரிப் இருப்ப பண்ணுவீங்க. இருங்க இந்த கிட்ட புடி குடு. உள்ள செப்போ மட்டன் குழம்பா? யாஷி தம்பி வரான் பாரு. இப்ப தட்டு எங்க அவ போயிட்டாளா? நீ வந்து தந்துட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா. ஐயோ மடியில போட்டுறாத. களி பாத்துக்கோங்க, தெரியாதவனா கத்துக்கோங்க. நான் இப்பதான் கத்துக்கிறேன். என்னக்கா உருண்டை வர மாட்டுது? ஓகே அவ்வளவுதானா? விட்டுருங்க. இத பார்த்தா எப்படி தெரியும் பாருங்க, ஹார்ட் மாதிரி இருக்கு. ஹார்ட் கல்லீரல் எல்லாம் இருக்குது. பாலுக்கு ஒரு களி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நைட் டின்னர் இதுதான் போல. சாப்பிட்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க என்ன மாதிரி. புடுங்குறாங்க போய் பிடுங்க பிடுங்க பிடுங்க. இப்படி நிறைய என்னங்க இவ்வளோ தூரம் இருக்கு? இது பேர் என்ன சொல்லுங்க? கொடி கொட்டியா? ஆந்திராக்காய். ஆந்திராக்காய். என் வாய் போதுங்க, போதும் போதும் போதும். இப்ப நான் ஒண்ணு புடுங்குறேன்க்கா. நீ புடுங்கு. புடுங்க மாட்டேன் கிரி. கிரி நீ புடுங்க மாட்டேன் கிரி. சவால். ஏன் நான் புடுங்கிட்டேனா? புடுங்க பாப்போம். விழுந்துராத. புடுங்கிட்டேனா? நிறைய இருக்குப்பா. அதான் 100 காய் காய்க்கும் ஒரு செடியில. பிஞ்சு பிஞ்சா இருக்கு இன்னும் கொஞ்சம். ஆமா அதெல்லாம் வராது. இந்த காய் மட்டும் வரதெல்லாம் வந்து. அங்க பாரு, இங்க பாரு. சூப்பர் சூப்பர். மல்லாட்டை சாப்பிடணும்னு ஆசை, பட் என் வாய் ஒத்துழைக்க மாட்டேது. இப்பயும் பார்த்து வாய் வலிக்குது, பல்லு வலிக்குது, எல்லாம் வலிக்குது. அன்னகுண்டாம் படி வச்சுப்போம். அளந்து நீங்க இவ்வளவு அளந்துருக்கீங்க சொல்லி காசு தருவாங்க. நாங்க வச்சிடல, வேற வீட்டு ஆளுகிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. ஆஞ்சி ஒரு அன்னகுண்டா ஃபுல்லா வச்சு மரக்கா படி இருக்குல்ல, அரிசி அளக்குற படி, அதுல அளந்து நீங்க இத்தனை படிக்கு இவ்வளோ காசு கொடுப்பாங்க. 5 ரூபாய் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆமா.